ராமசாமி, இந்த லிஃப்ட் இந்த பேண்ட் லிஃப்ட் பண்றது அப்படிங்கிறது எப்படி வராங்க? நான் வரேங்க, பேசலாம், நம்ம விவாதிப்போம் கட்டாயமா. வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்திலோ பிரதமராக மோடி பொறுப்பேற்று 10 ஆண்டுகளிலோ செய்யாத ஒன்றை இப்போது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? அது நியாயம் இல்லாதது அப்படின்னு ஜெயராம் ரமேஷ்லேருந்து பலரும் கூட இந்த விமர்சனங்களை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். ஜோதிமணி அவர்களும் ஒரு பட்டியலிட்டாங்க, இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து எப்படி பார்க்குறீங்க? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். அப்புறம் நேற்று குரு பூர்ணிமா, நம்மளோட ஆசிரியர்கள் மென்டர்ஸ் பலர் இருப்பாங்க, அவர்கள் திறந்து கற்று தேர்ந்து வளர்ச்சிகள் தான் நம்மளோடது. இன்னைக்கு ஆர்கே சார் நம்மளோட இருக்காங்க, பல ஜேர்னலிஸ்டுக்கும் பல பேச்சாளர்களுக்கும் முன்னோடியா இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து அவர்களுக்கு நன்றியும் கூறி ஆசையும் பெற்று தொடங்குவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மற்றவர்களுக்கும் அவங்கள போல ஆசிரியர்கள் மென்டர் மற்றவங்களுக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேற்று குரு பூர்ணிமா அன்னைக்கு ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் அவர்களோட ஆசிரியர்களுக்கும் அவர்களோட தினத்தையும் கொண்டாடியது. அதற்கு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு ஜிஓ வந்தது அப்படின்றது பப்ளிசைஸ் பண்ணப்படுது. அது ஜிஓ இல்ல, ஆபீஸ் மெமரண்டம். அந்த ஆபீஸ் மெமரண்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? முதல் 1948, பின்னர் 66 2 முறை வந்து RSS இயக்கம் வந்து தடை செய்யப்படுகிறது. 3வது நம்ம எமர்ஜென்சி டைம், நான் அதற்கு வரல. அந்த தடை செய்ததுல அதற்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போதே அந்த தடையை இம்ப்யூன் பண்ணிடுறாங்க. அந்த தடையோடு சேர்ந்து வரும்போது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. என்னது? சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸ்ல பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோட ஆக்டிவிட்டியில எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டை சார்ந்த அரசு ஊழியர்கள் யாரும் வந்து சேர முடியாது, அதாவது பங்கேற்க முடியாது அப்படின்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு சிசிஎஸ் ரூல்ஸ்ல. அந்த சிசிஎஸ் ரூல்ஸ் சார்ந்து அன்று இருந்த அரசியல் கட்சி RSS அமைப்பை அரசியல் கட்சியாக பாவித்தது. அதனால் அந்த தடை கொண்டு வரப்பட்டது. அப்போ இன்னைக்கு நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன, பொலிட்டிக்கல் அசோசியேஷன், பொலிட்டிக்கல் சொசைட்டி என்ன அப்படின்ற டெஃபினிஷன் பார்ப்போம். இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், பொலிட்டிக்கல் சொசைட்டி இல்ல ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற டெஃபினிஷனுக்குள்ள ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் வரது கிடையாது. அப்படின்ற போது அந்த தடை சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா, இல்ல அதற்கு ஒரு ஒப்பீடு பார்ப்போம். இங்க வந்து திராவிடர் கழகம் தமிழ்நாட்டுல வந்து பிரபலமாக இருக்கிறது, அவர்களுக்கான கொள்கை இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, அதில் பலரும் பங்கேற்கலாம். அவர்கள் நிகழ்ச்சியில அவர்களோட உறுப்பினர்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் அரசு பணிக்கு வரும்போது அவர்களோட நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். ஆனா அரசு பணின்னு வரும்போது அவர்கள் நியூட்ரலாக இருக்க வேண்டும். அவர்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதற்கேற்றவாறு அவர்கள் வேலையை பணிபுரிய வேண்டும். இப்போ அரசு ஊழியர்களுக்கும் அதே ரிக்குவயர்மெண்ட். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தோட ஆக்டிவிட்டியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்தது, அந்த தடை இன்று நீக்கப்படுகிறது. நீங்க அந்த ஆக்டிவிட்டிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா நீங்க அரசு ஊழியராக அரசு வேலைக்கு போய் சேரும் போது நீங்க உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கீழே உங்களோட ரூல்ஸ் கீழே என்ன இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்பதான் நீங்க பணிபுரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு இருக்க ரிக்குவயர்மெண்ட். ஒரு ஃபேக்சுவல் கரெக்ஷன் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் ராமசாமி. குரு பூர்ணிமாலாம் நீங்க கோட் பண்ணதுனால சொல்றேன். இந்த உத்தரவு லிஃப்ட் ஆனது வந்து ஜூலை 9ஆம் தேதி. இப்ப இல்ல, செய்தியா இன்னைக்கு தான் அது வெளியில வருது. ஜூலை 9ஆம் தேதி பப்ளிசைஸ் ஆனப்பட்டது இன்னைக்கு அப்படிங்கறத சொல்றேன். இல்ல அதான் அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் வந்து ஜூலை 9ஆம் தேதி அதுக்கான உத்தரவை, அதாவது லிஃப்ட் பண்ற உத்தரவை விடுது. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, 15 ஆண்டுகள்ல முதல் 5 ஆண்டுகள் அல்லது 6 ஆண்டுகள் திரு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்திலோ முதல் 10 ஆண்டுகளையோ செய்யப்படாத ஒன்று இன்னைக்கு செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. கூடவே இன்னொன்னையும் நான் சுட்டி காட்டுறேன். நவம்பர் 27, 2014 ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களில் பிரதமராக மோடி அவர்கள் பொறுப்பேற்ற 6 மாதத்தில் ஒரு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க கான்டக்ட் ரூல்ஸில் கொண்டு வர அமெண்ட்மெண்ட்டில் எவ்ரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஷல் அட் ஆல் டைம்ஸ் மெயின்டைன் பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி. இது அமெண்ட்மெண்ட் வந்து மோடி அவர்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்டு. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கும் இப்போ நீங்கள் செய்திருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் முரணா இது இருக்காதா? இருக்காது. உங்களோட டிபேட்ல நீங்க வந்து திராவிடர் கழகத்தை சார்ந்து பேசுவதற்காக வருபவர்கள் அப்படின்றவர்கள் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தோட ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. திமுகவின் உறுப்பினர்களாக கவர்மெண்ட் எம்ப்ளாயி பொலிட்டிக்கலா நியூட்ரலா இருக்கணுங்கிறது அமெண்ட்மெண்ட். இப்ப நீங்க நேரடியா RSS ஓட இயக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம்னா பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி அங்க அடிபடுமா படாதா? ஆனா அது ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் கீழே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. அவர்கள் என்றைக்குமே எலக்டரல் பாலிடிக்ஸ்ல இருந்தது கிடையாது. அவர்கள் என்னைக்குமே இந்த வெளிப்படையா பிரதமர்ல இருந்து எல்லாரும் சொல்றது எங்களுடைய சித்தாந்தத்துக்கான தாய் வீடு அதுதான், RSS தான் நாங்க பின்பற்றோம், RSS சித்தாந்தத்தை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் ஓப்பனா சொல்லக்கூடியதுன்னு பெருமையா சொல்லக்கூடியதும் கூட.
அப்படின்னா அதுக்கு அரசியல் பார்வை இல்ல, அதுக்கு வந்து ஒரு சித்தாந்த பார்வை இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு கலாச்சார அமைப்புன்னு நிறுத்த முடியாது இல்லையா? இல்ல, நான் கலாச்சார அமைப்புல இல்ல. எல்லாருக்குமே வந்து அரசியல் பார்வை இருக்கலாம், சித்தாந்தங்கள் இருக்கலாம். ஆனா அது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. திராவிடர் கழகத்திற்கு உண்டு. ஒண்ணும் இல்ல, தனிநபர்களாக உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம். நான் ஆனா அரசியல் வேலைக்கு நான் அப்ளை பண்ணலாம். என்னோட அரசியல் சிந்தனை, என்னோட அரசியல் பார்வை, என்னோட ஐடியாலஜி, நான் அரசின் ஊழியராக போய் அமர்வும் போது நான் நியூட்ரலா மாற வேண்டும். நான் அங்கு என் பணியை செய்யும் போது நான் நியூட்ரலா இருக்க வேண்டும். ஒண்ணும் இல்ல, நம்ம நீதிபதிகள் எடுத்துப்போம். காங்கிரஸ் கட்சியில 10க்கு மேல நீதிபதிகள் இருந்திருக்காங்க. வி.ஆர். கிருஷ்ண ஐயர் நீதிபதியாக பொறுப்பேற்ற நாள்ல இருந்து அவங்களுக்கும் அரசியலுக்கு எந்த தொடர்பு இருக்காது. அதுதான், எல்லாருக்குமே அவர்கள் பணிக்கு ஏற்றவாறு அவர்கள் பணியை சார்ந்த வேலையை செய்ய வேண்டும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, ரூல்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, சிசிஎஸ் ரூல்ஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு, நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டும் அப்படின்னு. அவர்கள் அந்த பணியில அமர்த்தப்படும் போது அவர்கள் நியூட்ரலா இருக்கணும் வேலை செய்யும் போது. ஆனா வேலை காலம் இல்லாம மத்த நேரத்துல நீ வேற எந்த ஆக்டிவிட்டியிலும் ஈடுபடக்கூடாது, அது ஆர்எஸ்எஸ் சார்ந்து இருக்கக்கூடாது, திராவிடர் கழகம் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு அல்ட்ரா வைரஸா இருக்கு. ஆர்டிகல் 21 எனக்கு லிபர்ட்டி கொடுக்குது, என்னோட டிக்னிட்டி ஆஃப் லைஃப் இருக்கணும், எனக்கு பல சிந்தனைகள் இருக்கலாம், நான் என் சமூகம் சார்ந்து என்னோட இல்ல ஒண்ணும் இல்ல, நான் வந்து எங்க கருத்தோட கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் அரசியல் ஊழியராக அரசு ஊழியராக இருக்கேன்றனால நான் கருப்பசாமி கோயிலுக்கும் போக முடியாது, நான் சிவன் கோயிலுக்கும் போக முடியாது, சர்ச்சுக்கும் போக முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் அரசு ஊழியராக இருக்கும்போது நான் அங்க நியூட்ரலா இருக்கணும். அங்க எனக்கு நான் ஆன்டிதிஸ்டிக், நான் அங்க வந்து கடவுள் சிந்தனை சார்ந்தவன் இல்ல. அங்க இன்னொருத்தர் வந்து எந்த கடவுளை மதிக்கிறார், எந்த கடவுளை வழிபடுகிறார் எனக்கு தேவை கிடையாது. ஆனா நான் அதை விட்டு பிரதமருக்கு முரண் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற காலத்துலதான் இந்த மூவ் இருக்கு. அதோடய சேர்த்து டைமிங்கையும் கேள்விக்குள்ளாக்குறாங்க. இது ஒரு தேவையின் அடிப்படையில் அல்ல அந்த முரணை களைவதற்காக அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியா? ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைமையை அவர்களோடு நல்லுறவோடு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாங்கிற கேள்வியும் காங்கிரஸ் கட்சி எழுப்புது. இந்த டைமிங் இல்ல, டைமிங் ஆஃப் த மூவ் வந்து எல்லா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், எல்லா கவர்மெண்ட்ஸும் பிலேட்டடா இருக்கு. அதை இத்தனால் யாரும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்துக்கு அதை கொஸ்டின் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லாதனால அவர்கள் கொஸ்டின் பண்ணல. 1966ல வந்த பேனை அப்ப அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் 1968ல. அப்ப அந்த எக்ஸ்பென்ஸ் ஆன பேனை அதோட சேர்ந்து அந்த சிசிஎஸ் ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட்டையும் மாத்தி இருக்கணும். ஆனா அதோட ஒரு 66ல வந்து அப்புறம் 70 1980 எல்லா இடத்துலயும் ரிவ்யூஸ் எல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குது. எந்த மாற்றமும் இல்லாம. நான் தான் சொன்னேன், வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்திலயும் எந்த மாற்றமும் செய்யப்படல. ஓகே, ரைட் ரைட். ஒண்ணும் இல்ல, ரெப்ரசன்டேட்டிவ் பீப்பிள்ஸ் ஆக்ட் கீழ பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தா மட்டும் அப்ப இது என்ன பொசிஷன்? ஃபைன், வர அமுதரசன் பேச விரும்புவாரு. அதுக்கு முன்னாடி நான் ஆர்கேயோட பாயிண்ட் கேட்டலாம். ஆர்கே சில ஆர்குமெண்ட்ஸை ராமசாமி முன்வைக்கிறாரு. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? அங்கே வந்து ஒரு வேலை பார்க்கும்போது அவர் நியூட்ரலாக இருக்கணுங்கிறதானே தவிர மற்றபடி எல்லாரும் எல்லா அமைப்போடையும் சிந்தனையோடையும் தான் இருப்பாங்க. அதை எப்படி நீங்கள் வந்து மறுக்க முடியும் அப்படிங்கிறாரு. இது ஒரு அரசியல் கணக்கு. யோகிக்கும் மோதிக்கும் நடக்கிற இந்த போரில் இப்போது மோடி யோகியை வந்து ஒன்றும் செய்ய முடியலை. என்ன செய்ய முடியலன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்வார் யாத்திரைகள் வந்து யோகி சொல்லிட்டாரு, எல்லாருமே வந்து பேர்களை வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டும், இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாம் பேர்களை டிஸ்பிளே பண்ண வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து அபேன்ஸில் வச்சிருக்கு. அப்போ யோகியை இன்றைக்கி தொட முடியாது. அப்போது அந்த போராட்டம் இல்லை என்றால் அந்த வாரம் ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் மோடி இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய துணை வந்து எனக்கு தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் மோடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நடத்துகிறாரு. இதற்கும் நிச்சயமாக ஆர்எஸ் மேலே காதல் ஒன்றும் மோடிக்கு கிடையாது. அவர் பிரச்சாரக்காரர் இருந்தால் கூட மோடிக்கு மோடி மேலதான் காதல் என்பதுதான் உண்மையான நிலையா இருக்கிறது. இது ஒரு பக்கம். ரெண்டாவதாக, ஆமா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடக்கிறதே, இது என்ன ஆர்எஸ்எஸ் என்ன ஒரு பெனைன் அமைப்பு தானே என்ற விஷயத்துக்கு எவ்வளவோ சான்றுகள் இருக்கிறது அல்ல என்று காமிக்கிறதுக்கு.